வேலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய திமுக செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன், யாருடன் கூட்டணி என்பதை முடிவு செய்வதில் இருக்கும் சிக்கல்தான் காங்கிரஸ் கட்சியின் பிரச்சனை என்று தெரிவித்துள்ளார். அதுதான் காங்கிரஸ் கட்சியுடைய பிரச்சனை. அந்த தலைமை யாரோடு இருப்பது என்று முடிவெடுத்து அவர்களுக்கு அங்கே சிக்கலே அந்த மாதிரியான சிக்கல். ஆனால் இப்பொழுது அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்கிறார்கள் என்றாலே பழைய நிலைப்பாட்டிலிருந்து தங்களை மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற பொருள். இன்று மாலைக்குள் நல்ல செய்தி வரும். நாங்குநேரி விவகாரத்தை குறிப்பிட்டு இதுதான் சட்டம் ஒழுங்கு லட்சணமா அப்படின்னு தாவேக தலைவர் விஜய் அறிக்கை கொடுத்திருக்காரு. இதுதான் சொல்றேனே, அவங்க மணிப்பூரை கண்டிச்சு பேச சொல்லுங்க. தைரியம் இருந்தா விஜய்க்கு மணிப்பூர்ல என்ன நடக்குதுங்கிறத பேச சொல்லுங்க. பாஜகவை பேசவே பயப்படுவார். அதே போல எடப்பாடி என்ன சொல்லி இருக்கிறாருன்னா, அதே நாங்குநேரி விவகார சம்பவம் வெட்கக்கேடானது. ஏதாவது ஒரு சட்டம் தன் கடமையை செய்கிறது. எந்த குற்றவாளியும் தப்பிக்கவில்லை. ஜெயலலிதா கொடநாடு வீட்டில் கொள்ளையடித்தவர்கள் அதிமுக காலத்தில், எடப்பாடி முதலமைச்சராக இருந்த காலத்தில் கொள்ளையடித்தவர்கள், கொலை செய்தவர்கள் கூட தப்பித்து விட்டார்கள். ஆனால் இந்த ஆட்சியிலே ஒரு காவல்துறைக்கு ஒரு புகார் வந்தாலும் குற்றவாளிகள் உடனடியாக கைது செய்யப்பட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது என்பதை பார்த்து கொண்டுதான் நாம் இருக்கிறோம். 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு எத்தனை சதவீத இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும்? அதெல்லாம் அவங்க தகுதிகளை எல்லாம் பார்த்து இப்பதான் வேட்புமனுக்கள்லாம் கேட்டிருக்கிறோம். அதன் அடிப்படையில் இன்னொரு பேச்சு பரவிட்டு வருது, முதலமைச்சர்களுக்கு ஓய்வு கொடுத்திருக்கு, இளைஞர்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டு. அதாவது ஒன்று சொல்றேன், இதெல்லாம் எங்க கட்சி தலைமை சொல்லலை, நீங்க சொல்ற செய்தி. அதுக்கு கேள்வி, நீங்களே ஒரு செய்தியை சொல்லிட்டு என்கிட்ட கேள்வி கேட்டா பதில் கிடையாது. 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.